தற்போதைய தமிழக முதல்வரும் முத்து அவங்களோட சகோதரருமான திருமிகு ஸ்டாலின் அவர்கள் கூட தன்னோட அண்ணன் முத்து அவங்கள கதாநாயகனை வச்சு நம்பிக்கை நட்சத்திரம் அப்படிங்கிற பேரில் ஒரு படம் தயாரிச்சிருக்கார். துர்கா ஸ்டாலின் அவங்களோட அவர் திருமணம் நடந்த அந்த காலகட்டத்தில் தான் தன்னோட அண்ணனை வச்சு அவர் பண்ணிட்டு இருந்தார் திரு ஸ்டாலின் அவர்கள். கலைஞரோட இந்த கோபாலபுரம் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த வணங்குறதுக்காக பூஜா ரூம் மாதிரி ஒரு இடம் இருக்குது. ஆனால் அதில் கடவுள் படங்களுக்கு பதிலாக அவங்க வீட்டில் பெரியவங்களோட படம் இருக்குது. இதில் அந்த இடத்துல கலைஞரோட தந்தை முத்துவேல் அவங்களோட படம் இருக்குது. அவங்களோட தாயார் கலைஞரோட தாயார் அஞ்சுகம் அம்மாள் அவங்க படம் இருக்குது. இவங்களோட படங்களோட முத்து அவங்களோட தாயார், அதாவது பத்மாவதி அம்மாள் கலைஞரோட முதல் மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களோட படமும் அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கு. தினமும் கோபாலபுரம் வீட்டிலேருந்து அந்த படங்களை வணங்கிட்டதுக்கு அப்புறம் தான் கலைஞர் வெளியில் எங்கேயுமே கிளம்புவார். கலைஞர் மட்டும் இல்லை, வீட்டில் எல்லாருமே அந்த வீட்டோட மகன்கள், மருமகள்கள், மகள் யார் அந்த வீட்டிலேருந்து வெளியில் கிளம்புனாலும், அதாவது இன்னும் சொல்லப்போனால் அன்னைக்கு குழந்தைங்களா இருந்த இன்றைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் முதற்கொண்டு அவங்க தங்கை செந்தாமரை, அதே போல் கலைஞரின் கடைசி மகன் தமிழரசு அவர்களுடைய மகன் நடிகர் அருள்நிதி, அவங்க தங்க பூங்கி அப்படின்னு சொல்லிட்டு யார் வெளியில் கிளம்புனாலும் சரி, அந்த வீட்டு பெரியவர்களான அவங்களோட படங்களை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டிலேருந்து வெளியில் கிளம்புவாங்க. இன்றைக்கும் அந்த வீட்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் அது.